மகளின் மருமகளே அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, துளசியோட தங்கச்சி வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சீர்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு பெரிய மண்டபத்தில வந்து அபிராமி நாச்சியார் சடங்கு நடத்தி சாப்பாடை வந்து போட்டிருப்பாங்க. அந்த விருந்தில பார்த்தீங்க அப்படின்னா, வேணும்னே பவானி கூட சேர்ந்துட்டு இந்த சிவகாமி நாச்சியார் வந்து விஷத்த கலந்துருவாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச சின்ன தம்பி பார்த்தீங்க அப்படின்னா, வந்து யாருமே சாப்பிட விடாம அவங்களே சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு, அந்த சாப்பாடுல விஷம் கலந்துருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நிரூபிச்சுருவாங்க. நிரூபிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாம் சாப்பிடாம எல்லா உயிரையும் சின்ன தம்பி காப்பாத்துருவாங்க. அதே மாரி சின்ன தம்பிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. இது வந்து கண்டிப்பா வந்து யார் வேலையா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு, அந்த ஆளுங்களலாம் புடிச்சு விசாரிச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு பின்னாடி சிவகாமி நாச்சியார், பவானிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி நாச்சியார் தெரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே போய் சிவகாமி நாச்சியார வந்து அபிராமி நாச்சியார் பார்க்க போறாங்க. பார்த்துட்டு, "எவ்வளவோ விஷயம் எனக்கு எதிரா பண்ணியிருக்கா. ஆனா எல்லா விஷயத்துலயும் தோத்து போய் அசிங்கப்பட்டு நிக்கிறா. அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப எதுக்காக வந்து என்னை சீண்டுறன்னு" சொல்லிட்டு அவங்கள வந்து திட்டுறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, உடனே வந்து சிவகாமி நாச்சியார், "நான்லாம் இத செய்யல. தேவையில்லாம என் மேல பழி போடாத. நீ வந்து ஜாமீன் விடு உனக்கு கிடைக்கணும். அதனால அது பழி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் மேல நீ பழி போடுற" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க செஞ்ச தப்ப மறைக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.